Smoking causes cancer and smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Drinking alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Zoom, zoom, zara, zoom, 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 zara, zoom, zoom, zara, zoom, zoom. விமர்சையை எதுக்கு கொண்டாடுறோம்? அதுல பாகமா இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறோம்? எங்கேயும் 4 பேர் சேர்ந்திருந்தாதான் சந்தோஷம், ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு 10 பேர் எப்பவுமே ஒன்னா இருந்து எல்லா சந்தர்ப்பத்தையும் ஒரு விழா மாதிரி கொண்டாடினா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தை மீட் பண்ண தான் வந்திருக்கேன். அங்க என்ன மாதிரியே ஒருத்தனை நான் சந்திச்சேன். அவன் எதுலயும் எப்பவும் வித்தியாசம் பார்க்க மாட்டான். எல்லார்கிட்டயும் பேசிடுவான். ஏதாவது கேட்டா ரொம்ப யோசிக்கலன்னு டக்குன்னு சொல்லுவான். அப்போ இருந்துதான் நானே என்னை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். அவன் எதுலயும் எப்பவும் வித்தியாசம் பார்க்க மாட்டான். எல்லார்கிட்டயும் பேசிடுவான். ஏதாவது கேட்டா ரொம்ப யோசிக்கலன்னு டக்குன்னு சொல்லுவான். அப்போ இருந்துதான் நானே என்னை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். அவன் எதுலயும் எப்பவும் வித்தியாசம் பார்க்க மாட்டான். எல்லார்கிட்டயும் பேசிடுவான். ஏதாவது கேட்டா ரொம்ப யோசிக்கலன்னு டக்குன்னு சொல்லுவான். அப்போ இருந்துதான் நானே என்னை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன்.
இந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில சாமியை தூக்கி சுமக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அவன் அதுதான் செஞ்சான். எல்லாத்தையும் தூக்கி சுமந்தான். அண்ணே கொஞ்சம் உப்பு போடுங்கண்ணே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏங்க இங்க லட்சுமிங்கிறது யாருங்க? பாரா, இதுக்கு தான் வேலைக்காரங்க மாதிரி இல்லாம வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கணும்னு அப்பயே சொன்னேன். ஏங்க லட்சுமிங்கிறது யாருங்க? இந்த வீடு பூரா லட்சுமி தாயா. எந்த லட்சுமி வேணும் உனக்கு? என் பொண்டாட்டி பேரு சுந்தரலட்சுமி. அதிகம் பேச மாட்டேன். இவர் எங்க மூணாவது அண்ணன், ரொம்ப பொறுப்பானவர். அண்ணி பேரு வரலட்சுமி, கொஞ்சம் துடுக்கானவங்க. இவர் எங்க ரெண்டாவது அண்ணன், அண்ணி பேரு முத்துலட்சுமி, ரொம்ப பொறுமையானவங்க. எங்க எல்லாருக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, எங்க இங்கதானே இருந்தாரு. அந்த அண்ணி பேரு ராஜலட்சுமி, அன்புக்கு மறு உருவம். அம்மா எனக்கு, ஐயோ உனக்கும் தாம்மா. சிட்டி உனக்கும் தான். இவங்க எல்லாரும் இல்லாம இன்னொரு அக்கா இருக்காங்க. இந்த வீட்டு மொத்தத்துக்கு மகாலட்சுமி. இவ்வளவு லட்சுமி இருக்காங்க. உனக்கு எந்த லட்சுமி வேணும்? எங்க இருந்துப்பா? மவுண்ட் ரோட்ல இருந்து வர சார். அடச்சா உன்ன கேக்கலப்பா. பொருள் எங்க இருந்து வருது? லண்டன் சார். நம்ம மருமகளா தான் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் அனுப்புறதா அவளுக்கு வழக்கமாச்சே. சார் உங்க ப்ரோனெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? லட்சுமி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்டு கிளம்புவேன்ல. நீ நேரா உள்ள போ. யார பார்த்தா ரெண்டு கையும் எடுத்து கும்பிடணும்னு தோணுதோ அவங்க தான் லட்சுமி. முதல்லயே சொல்லாம வெறுப்பேத்திக்கிட்டு. இருக்கியாப்பா? உன்னை கீழெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். மூர்த்தது நேரமாச்சு. முதல்ல என்ன பேச விடுறா? சீக்கிரமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சுவத்துலயும் நம்ம கம்பெனியோட பெயிண்ட் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. அந்த சுவரோட சேர்த்து அவங்களுடைய மனசு, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே கலர்ஃபுல்லா மாறணும். அது பெரிய விஷயமாப்பா. நீ மனசு வச்சா வந்து என் பொண்ணு தலையில அச்சதை போடுவா. வா போலாம். அம்மா லட்சுமிங்கிறது யாருமா? தெரியலங்க. லட்சுமிங்கிறது நீங்களாமா? தெரியலங்க. ஏங்க உங்களுக்கு கோடி புண்ணியம். இங்க யார பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப என்ன கும்பிடு? ஏம்பா நீ இன்னும் போகலையா? இல்லங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அலைய விடுறாங்க. தம்பி இந்த வீட்டுக்கு எங்க இருந்து எது வந்தாலும் அது யார்கிட்ட சேரணுமோ அங்க சேர்ந்துரும். அந்த உண்மை தெரியாம தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. நீ மட்டும் இல்லையா, இந்த விஷயம் தெரியாம தான் 7 தலைமுறையா கண்டுபிடிக்கிறேன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. தாண்டா நீயும் உன் முகமும் அப்படி என்னடா இருக்கு அந்த சோத்துல? ரொம்ப நேரமா அதை போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிற. உன்னை பத்தி ஒரு 4 நல்ல விஷயம் எழுதணும்னா அந்த பேப்பர் கூட கிழிஞ்சு போயிரும்டா. அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எப்பவும் நீ சுயநலத்தை மட்டுமே சிந்திக்கிறவன்டா. நண்பனோட மக கல்யாணத்தை கூட தன் சொந்த மக கல்யாணம் மாதிரி நடத்துறான். அதை பார்த்து சந்தோஷப்படாம பொறாமப்படுறியாடா? மாப்ள மாமா எல்லாத்தையும் முதல்ல என்ன பேச விடுப்பா? சாயங்காலம் கச்சேரி இல்லையா? பொறுப்பை நீ தான் பாத்துக்கணும். வேற ஏதாவது இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். வாங்க அட்சது போட்டுட்டு போங்க. எங்க நம்ம பையன்? மரணம் அழகு
ஆடுறது போதும்டா. ரெடியா? ரெடி. விடாதண்ணே அப்படிதான் நம்ம சத்யராஜ் சாப்பாடு சாப்பிட்டு சும்மா எல்லாரும் நல்ல விஷயத்த மட்டும் பேசுவோம், வேற எதுவும் வேண்டாம். ஒரு சந்தோஷமான வார்த்தை. சின்ன மாமா, பெரியமாமா, அம்மா. வள்ளி, உனக்குதான். ஆம்பளைங்க 1000 விஷயங்களை யோசிப்பாங்க, நாமெல்லாம் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்போம். அதை மட்டும் யோசிச்சா போதும், அதுக்கு மேல பெருசா எதுவும் சிந்திக்க வேண்டாம். இந்த அண்ணே, அண்ணங்க இல்ல, சந்தோஷம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார்ல. இங்க பாருமா, பொம்பளை புள்ளன்னா ஒரு நாள் வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பிறந்த வீட்டுல செல்லமா இருப்போம், புகுந்த வீட்டுல கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் எதையாவது கத்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் நம்ம நடவடிக்கையை பொறுத்துதாம்மா. அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா. ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை சொல்லணும்னா திருப்தியால ஒரு சந்தோஷம், நம்பிக்கை மேல ஒரு மன வெளிச்சம், கொடுக்கறதால ஒரு அன்பு. இந்த 3க்கும் உதாரணம் இவன் தான். இவ பிறந்த நேரம் இவளுக்கு ஒரு பேர் வைக்க சொன்னப்போ ஆனந்தவடின்னு பேர் வச்சேன். அதுல இருந்து அவங்க அப்பா வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாறி போச்சு. இந்த வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரே தைரியம் இவன் தான். இங்க வா. எப்படி நம்ம வாழ்க்கையில நினைச்சது நினைச்சபடி நடந்தாலும், நடக்காம போனாலும், ஆசைப்பட்டது நிறைவேறினாலும் நிறைவேறாம போனாலும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு நம்மளை சுத்தி 4 பேர் எப்பவுமே இருக்கணும். ஒரு சந்தோஷமான வார்த்தை. உற்சாகம், ஆனந்தம். வாழ்க்கையொரு நீரோட்டம், வாழ்ந்திருந்தால் கொண்டாட்டம், எல்லாமே வந்து போகும், ஆனந்தமே எப்போதும். அன்பு அதை நீ காட்ட, ஆயுதங்கள் தூளாக ஓடியாடும் அலைய போல, அடிப்பாடு கரை மேல உள்ளாங்குழல் காற்றாக, பூமி பாடும் பாட்டாக, இன்பமது சேர்ந்தாட, எழுந்து வாங்கி கொண்டாட. அதை நீ காட்ட, ஆயுதங்கள் தூளாக ஓடியாடும் அலைய போல, அடிப்பாடு கரை மேலே. சொந்தங்கள் சிரிக்க அன்பொன்று போதும், வேறேதும் வேண்டாமே. வாழ்வில் வசந்தம் வரும் நேரம், அன்பால் இணைந்து மகிழ்ந்திருப்போமே.
நேசம் தரும் ஊற்றாக பாடிடுவோம் பாட்டாக. பூலோகம் எங்கும் நம் சொந்தமெல்லாம் பூபாலம் தான் பாடும். உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நம் முன்னே வந்தாடும். எதற்கிங்கு கவலை, உறவுகள் இருக்கு ஒன்றாய் இணைந்து கலந்திருப்போமே. கலந்தோ நேசம் எங்குமே எண்ணம் போல வாழ்வாகும். எதிலும் இன்பம் நூறாகும். கண்ணில் பொங்கும் ஆனந்தம் மகிழ்ச்சி வந்து நம்மை சேரும். அன்பதை நீ காட்ட ஆயுதங்கள் தூளாக ஓடியாடும் அயம்பல ஆடிப்பாடி கடவுள. பாத்தியா மச்சான், பெரிய ஒரு மச்சனை எப்படி வேலை பாக்குறாருன்னு. ரொம்ப சின்சியரும்ல ஒரு மட்டாக்கிட்டியும்ல எல்லாம் பில்டப். ஏய் எங்களெல்லாம் மொத்தம் மனுஷன் மாதிரி தெரியலையா? தனாவிட்டா அப்படியே போயிட்டு இருக்க. அந்த ஆளு மாதிரி நீ இங்க சீனா பில்டப்பா. என்ன பாக்குறீங்க? இல்லாத கொள்ளாதையா சொன்னேன், இருக்கிற உண்மையை தானே சொன்னேன். எவ்வளவு ஆடம்பரம். உங்க மச்சான் மட்டும் இல்லாம இருந்தா உனக்கெல்லாம் அட்ரஸே கிடையாது. நீயும் கூட எங்களை மாதிரி ஜூஸுக்கா காத்துக்கிட்டு இருப்ப. சொல்றதுக்கு நச்சுத்துப்போ காசு பணம் இல்லையே அடுத்தவங்களை இழிவா பேசுறதுக்கு. என் அப்பா மட்டும் அன்னைக்கு நல்லா இருக்கட்டுமேனு பெரிய மனசோட என் மாமனுக்கு 400 ரூபா கொடுக்காம இருந்திருந்தா இப்படி நீ எல்லாம் பேசியிருக்க மாட்ட. குடி குடி குடி. என்ன மாமா கூப்பிட்டியா? உங்க அப்பாவுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு எவன் கொடுப்பான்? காலையில எழுந்ததும் எல்லா கணக்கும் என்கிட்ட தான் கேட்பாரு. பாபா என்ன வீட்டுல விட்டு ஒரே தலை வலிக்குது. அவ்வளவுதானே, வா. டேய் இங்கிட்டு சரி வா. டேய் என்னங்க ஆச்சு சொல்லுங்க. ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு என்ன போச்சு? வலிக்கிறவனுக்கு தானே வலியோட வேதனை தெரியும். நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தானே. இங்க இருக்கிற பொருள் எடுத்து அங்க வைக்கும் போது 4 பேரை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நினைக்கிறது தப்பா? அட இதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே போய் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம்னு பார்த்தா அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு, எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு, பெட்ஷீட் கொடுத்தாரு, தலகாணி கொடுத்தாரு, ஏதாவது சொல்லுவேன். அப்படியே இருக்க வேண்டியது தானே. என்ன குறைஞ்சு போச்சுன்னு நீ சொல்லுவ. சரி அப்படியே இருந்துடலான்னா அந்த பெரிய மனுஷனுக்கு ஏதாவது நல்லது பொழுது நடந்துச்சுன்னா எனக்கு பொறுக்கல. எதுக்காகங்க அப்படி தோணுது? இத உங்ககிட்ட சொன்னதே பெருசு நினைக்கிறேன். இதுல ஏன் தோணுச்சுன்னு வேற கேக்குற? அப்பப்போ சும்மா இருங்க. ஒரு வார்த்தை அதிகமா சொன்னா கோவம் வந்துருமே. இதுக்கு எங்க போய் மருந்து தேடுறது? மருந்து கிடைச்சிருச்சுங்க. ஏங்க அங்க பாருங்க, அந்த போட்டோல அனுமார் எங்க இருக்காரு பாருங்க. ராமரோட பாதத்துக்கு கீழே. நாம் அதுக்காக அவருக்கு பூஜை பண்ணாம இருக்கோமா, இல்ல கோவில் தான் கட்டாம இருக்கோமா? எல்லாரும் அவரை கடவுளா தானே பாக்குறோம். இங்க பாருங்க, நீங்க எப்பவும் அனுமார் தான், அவர் எப்பவும் ஸ்ரீராமச்சந்திரன் தான். என்னங்க எதுவும் ஏறலையா? சரி ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொண்ணு அவர் பையனுக்கு கட்டி வச்சிடலாம். அப்புறம் எல்லாம் நம்மளோடது தான், எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தான் அப்படி நினைச்சுக்கிட்டாலாவது மண்டையில இருக்கிற கசடெல்லாம் போகும். என்ன சொல்றீங்க? சரிங்களா? ஹாய் டாடி.
ஒரு அப்பா இருப்பானே, இங்க வருவானே, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானே, ஒன்றும் கிடையாது. பொறுப்புறதுக்கு முன்னாடி போலாமா வேணாமான்னு யோசிச்சேன். வந்ததுக்கு அப்புறம் ஆமா நம்ம எதுக்கு வந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கூட்டிட்டு போக வந்தீங்க. நீங்க வந்தது சரியா இல்ல நான் மட்டுமே தனியா என்ன பத்தி நினைச்சுக்கிட்டே வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். நீ பேருக்கு தான் மதுரை மீனாட்சி, ஆனா மதுரையிலே இருக்க மாட்டேங்கிறியம்மா. டாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. மாப்பிள்ள 6 அடி இருப்பான், எப்பவுமே வீட்லயே இருப்பான், நம்ம ஜாதி அப்படின்னு என்னென்னமோ சொல்வீங்களே. சொல்லுங்க டாடி, இப்படி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வந்தது எப்படியும் உன் கல்யாண பேச்சை எடுப்பேன்னு நீயே முந்திக்கிட்டியாமா? மாறுங்க டாடி, இந்த மேரேஜ் ரிலேஷன் எல்லாம் வேண்டாம். நான் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. ஆமா ஆமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் லோட் பண்ணவா? அத கடைசியா லோட் பண்ண சொல்லு, லோட் பண்ண சொல்லு. சரிப்பா, எல்லாத்தையும் அங்க கொண்டு போயிருங்க. டிஸ்பேட்ச் ஆகிருக்குங்க. அந்த பெயிண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அந்த ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுமா சார்? உடனே டெலிவரி கொடுத்தேன். ஓகே சார். ஹேய், வணக்கம் அங்கிள். எப்போ வந்து ஆஸ்திரேலியால இருந்து எப்ப திரும்பி போவான்னு கேளு. நீ உங்க அப்பா மாதிரி செராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருக்க. எது கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டான், எதையும் மறைக்கவும் மாட்டான். டேய், அவ இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுல தான் இருப்பான். என்னடா இது? சரி சரி, அவன் பிஸியா இருப்பான். ஒரு நிமிஷம் முதல்ல என்ன பேச விட. வாங்க கண்ணு. அங்கிள் செலவு பண்ணிடாத, எப்பவும் உங்ககிட்டே தான் இருக்கணும், புரியுதா? தேங்க் யூ. நான் வாங்க மாட்டேன்டா. டேய், இந்த கூட்டு நல்லா இருக்கு, போட்டுக்கோ. பருப்பு நீ சாம்பார் போட்டுக்கப்பா. எல்லாம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட. போதும், சாப்பிடு 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 சாப்பிடு. வெண்டைக்காய், முருங்கைக்காய் தேவைதான். சாப்பிடலையா? சின்னத்த வீட்டுக்கு சாப்பிட போறேன். யார் வீட்டுல எப்போ சாப்பிட்றான்னு இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சின்னத்த சாப்பாடு போடுங்க. என்னாச்சுப்பா, அங்க சாப்பிடலையா? ரொம்ப யோசிக்கல, சாப்பிடணும்னு தோணுச்சு, இங்க வந்துட்டேன். என்ன ஸ்பெஷல்? வஞ்சர மீன் வறுவல், மட்டன் மசாலா. ஓ அப்படியா? மட்டன் எனக்கு பிடிக்குமே. வீட்ல மொத்த பேரும் மாடியில இருக்காங்க, ஊறுகாய் போடுறாங்க. இப்போ வரைக்கும் என்ன எக்ஸைட் பண்ண வைக்கிற ஆம்பளைன்னு பொறுக்கவே இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா இதெல்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? 10th கிளாஸ் மார்க் லிஸ்ட்ல மச்சத்தை பத்தி எழுதுவோம்ல, அமுல் ஆன் தி ஷோல்டர், அமுல் ஆன் தி சின், அமுல் ஆன் தி சீக். இப்படிதான் எங்க மாமா ஒருத்தர் என்ன 6th கிளாஸ்ல ஜாயின் பண்றப்போ நான் சீக்கிரமா பெரியவளா வளர்ந்துருவேங்கிறது தெரியாம என் இடுப்புல இருக்கிற மச்சத்தை பத்தி அமுல் ஆன் தி வேஸ்ட்னு எழுதினாரு. கிறுக்குத்தனமா. எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனா தெரியாம மச்சம் இருக்கிறத படிச்சுட்டாங்கன்னா உடனே மேலையும் கீழையும் பாக்குறது, அதுக்கப்புறம் என்ன பாக்குறது. மாறுங்கடா டேய், எப்பதான் மாற போறாங்களோ. உண்மையிலேயே மச்சம் இருக்கா இல்ல மறைஞ்சிருச்சா? எங்க காமி, இந்த காமி. நீயும் போ, சாப்பிட்டு வந்துடுறேன். மச்சத்துக்காக மிச்ச சோத்தை விட்டுட்டு வர முடியுமா? கூட்டாம பதிலத்தான் சொல்ல.
முறைக்கிற வெக்கப்பட்டு முறைக்கிற என்னடி அவன் தந்தா சொல்லு அத சொல்லாம எங்க போறன் இல்ல மாயம்மா கேட்டுக்கோ மங்கம்மா கேட்டுக்கோ அதிரசமா கொள்ளுவா மதியத்தா வெள்ளவா மனசத்தா அள்ளவா நெஞ்சுக்குள்ள துள்ளவா தை மாசம் வர போகுது தங்க தாலி தர போகுது மாமனத்தான் பிடிச்ச கடி ஊரெல்லாம் வாழ்த்திடுமே கல்யாணம் கை கூடுமே. இத மாதிரி சூப்பர் ஆஃபர் மறுபடியும் வருமா? அதுதான் உன் டவுட்டுக்கு பதில். பெரிய மாப்பிள்ள, விஷயம் தெரியுமாமா? சின்னத்த பெரியத்த மாமா எல்லாருமா சேர்ந்து கோவில் என்ன தப்பு செஞ்சாரோ கும்பிடோ கும்பிடு. ப்ராப்ளம்னு ஏதாவது எனக்கு வந்தா தினமும் ஒரு 10 நிமிஷம் இவங்களே நான் பார்த்துக்கிட்டு நிற்பேன். முடிஞ்சா எங்க அப்பா சொல்லுவார், அவராலையும் முடியலன்னா எங்க தாத்தா சொல்லுவார், இல்லைன்னா எங்க தாத்தாவோட அப்பா சொல்லுவார். இந்த 3 பேர்ல யாராவது பதில் சொல்லலைன்னா அன்னைக்கு அந்த பொழுதே போகாதுப்பா. அது சரி, எவ்வளவு தர்றாங்களா? ஒரு 400 கோடி கிட்டத்தட்ட. அந்த காலத்தில் எங்கள் மாமா என் கையில் ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தாரு. இன்னைக்கு அது 400 கோடியா வளர்ந்து நிற்குது. கேட்கறதுக்கே நல்லா இருக்குப்பா. 400 கோடி ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு பேரையும் புகழையும் சம்பாதிச்சிட்டோமா? அப்புறம் என்ன? அந்த 400 ரூபா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, அதனால எனக்கு கிடைச்ச தைரியம், நான் இவங்க எல்லாரையும் சேர்த்து அணைச்சு வந்த விதம். இங்க நம்ம வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது, நம்பிக்கையை விற்கிறது இல்லை. ஏதாவது பேசுப்பா, கேட்கணும் போல இருக்கு. இவன் தெரிஞ்சு சைலண்டா இருக்கானா தெரியாம சைலண்டா இருக்கானா? யாரோ பெண்ணொருத்தி சின்ன நெஞ்ச கொத்தி போறா போறா இது காதல். வாவா செல்ல குட்டி நின்னு மல்லு கட்டி போறா போறா இது காதல். காஞ்சி பட்டு கட்டி கண்ணில் மின்னல் வெட்டி போறா போறா இது காதல். முத்தமோ சத்தமோ என்ன செய்து விட்டு போனாய் நீயோ? முத்தமே ஓர் யுத்தமே செய்யலாம் உன்னை பார்த்தே. அண்டவே தனியாகுமே ஒரு முறை உன்னை வர்ணித்தே. சூரியன் தினந்தோறுமே அடி வந்ததே உன்னை காண. காதலே தடுமாறுமே அடி நாளெல்லாம் உன்னை கொஞ்சித்தான். மாற்றமோ தடுமாற்றமோ இது தெரியவில்லையா? ஒரு மாற்றமே தந்தால் என்ன இது புரியவில்லையா? வயசுக்கு தெரியுதா உன்னை நான் அடையவே? மனங்களை தூண்டியே நானோ சராசரி தள்ளிடாதே. ஏதோ வாட்டமோ அதுதான் அர்த்தமோ? ஒரு யுத்தமே என் மொத்தமே சுரவழி அது நீ தாண்டி.
பார்த்ததும் மழை வந்ததே கொண்டாட வருவியா குளிர்காலத்தில் மனப்பாயுதே ஓர் போர்வை தருவியா தனி பூக்களும் காதல் கதைகளே ஆசைகள் என்னவோ நீதான் நெஞ்சழுத்தம் திருக்கிடாதே திசைகளை மாற்றினால் இதயத்தை தட்டினால் சிறு நுட்பமே கலை சிற்பமே என் காதல் ஜிஎஸ்டி நீ தாண்டி இந்தப்பா எனக்கு லட்டு கொண்டு வாங்க வேணுங்கிறத நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இப்படி மொத்த குடும்பமும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதுல எனக்கு கோபம் வருது. நான் சொல்றது சரிதான பிரியா? என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மாப்ள. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஊர் சுத்தலாமா? சிட்டி மொத்தம் ராத்திரி இல்லம்மா, சரி போலாம். ஒருவேளை நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா துணைக்கு யாரையாவது கூப்பிடணுமா, இல்ல நீ ஒருத்தனே சமாளிச்சிருவியா? ஓய் மேல வந்து உட்கார். என்னது, பப்ளிக்ல என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆக்சுவலி ஆசைப்படுவாங்க பசங்க, ஆனா ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு உன்னை பொண்டாட்டிய கூட நினைச்சுக்கலாம். அவ்வளவுதானா? ஆனா பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு நல்லவனா நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? முடிஞ்சு போச்சா? மதுரை பூரா சொத்தணும்னு சொன்னேன். கலைச்சு போயிட்டியா இல்ல சலிப்பாயிடுச்சா? இந்த கற்பு கத்திரிக்காயெல்லாம் யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்கல, நீயா ஃபீல் பண்ணாத. 38 39 அதான் 40 தெரியுமே, என்ன கூடாதுதான் என்னக்கிட்டு இருப்பாங்க பசங்க. கணக்கு முடிகிற வரைக்கும் கணக்கு பண்ணுவானுங்க பசங்க. பசங்களுக்கு பொண்ணுங்க கூட நடக்கிறதுக்கு பயம். ஏதோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி முன்னாடி நடந்து போவாங்க. ஹலோ, செம்மையா இருக்குன்னா எதையும் விட மாட்டானுங்க பசங்க. இந்த மாதிரி விஷயங்களை பொண்ணுங்க தாண்டி வந்துட்டாங்க. இதெல்லாம் கேஷுவலா எடுத்துப்பாங்க. அப்பவே சொல்லுங்க, பசங்களுக்கு தேவை ஒரு ஹாக், ஒரு முத்தம், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரி சரி, அப்படியே ஒரு குத்து போடலாமா? ஜனங்க இருக்கணும். ஜனங்க இல்லைன்னா நான் ஆடவே மாட்டேன். ரொம்ப பார்த்துருப்பா போல இருக்க. சொந்தங்களை நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீர் மாதிரி, அருவில கொட்டுற நீர் மாதிரி. எனக்கு ஆஸ்திரேலியானா ரொம்ப பிடிக்கும். அங்கேயே செட்டில் ஆகணும்னு எதுக்கு ஆசைப்படுறேன்னு தெரியுமா? கோவம் வந்தா சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் கத்த முடியும். நடக்கிறதுக்கு போர் அடிச்சா நம்ம பாட்டுக்கு ஓடலாம். எல்லாத்தையும் விட நம்மளால முடியலன்னா கூட நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நடிக்கிறோம்ல, அதுக்கு ஒரு கும்பிடு போடலாம். இங்கே நிறைய பண்ணலாம். எங்க வேணாலும் உட்காந்து டீ காஃபி சாப்பிடலாம். யாரை பார்த்தாலும் சித்தப்பான்னு கூப்பிடலாம். சித்தப்பா கிளாஸ் வாங்கிக்க. மனசுக்கு பிடிச்ச இடத்துல நின்று தர லோக்கலா கூட டான்ஸ் ஆடலாம். பாடித்தாங்க. நீ தானே சொன்ன ஜனங்க வேணும்னு. எவ்வளவு பேர் இருக்காங்க பார். படியா. ஒரு நிமிஷம் செருப்பு கட்டிட்டு வா, அப்பதானே உனக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் கிட்டவா, இல்லைன்னா 1/4 மணி நேரத்துல மொத்தமும் ஊறிடும். ஐஸ் தானே, ஒருக்கிறதுக்கு நேரமாகும். உன் இஷ்டம் போல பண்ணிக்கும்.
பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபீல் பண்றதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களும் கேஷுவலா தான் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் டாமினேட் பண்ண உடனே கோவம் வருது இல்ல? உங்களுக்கு வராதா? ஆக்சுவலா நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்க இன்செக்யூரிட்டி, உங்க சந்தேகங்கள், உங்க அன்னெசரி ஆக்டிவிட்டீஸ், அதனால நாங்க இப்படி ஆயிட்டோம். எங்க சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் இழந்துட்டோம். நாங்க தோத்துட்டோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா புனிதமாவும் நாங்க இன்னும் கௌரவமாவும் இருந்திருப்போம். 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஃபேக்டரி விற்க போறீங்க கேள்விப்பட்டேன். இப்போ என்ன புதுசாக எதுவும் கட்ட போறீங்க? சரிப்பா, நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. சரி. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம வீட்டில் இருக்கிறவங்க வாயடைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல தானே? எல்லாரும் நல்லா இருப்பாங்களாப்பா? இந்த மாதிரி டைமில் தாண்டா உன் பையனை பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்கு. யார் கூட இருக்கானோ அங்கே ஜாலியாக இருப்பான். உன்ன மாதிரி எல்லாரையும் கிட்ட வச்சுக்க மாட்டான். தூக்குனே, நல்லா தூக்கு. நீ ஆஞ்சநேயர் மாதிரி. எல்லாமே வந்துருச்சுல்ல? எல்லாம் வந்துருச்சு. சமயக்காரங்களுக்கு அனுப்பி வைக்க மறக்க வேண்டாம். தும்மல் 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 தும்மல். அம்மா, இவ அப்பா டைரி எடுத்துட்டு வந்திருக்கா. அது என்னன்னு பாரு. என்னடி அண்ணனோட டைரி எடுத்துட்டு வந்திருக்க? பாரத ராஜாங்கம் மாதிரி இது குடும்ப ராஜாங்கம்க்கா. இது மாமாவோட டைரி. இத கண்ணை மூடிட்டு படிச்சோம்னா நம்மளோட ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ உனக்கு என்னமா ப்ராப்ளம் வந்துச்சு? இந்த பேஜ்ல அவர் எதுவுமே எழுதல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? இந்த பிளேஸை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. இந்த பூமி மொத்தமும் நாடக மேடைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுல எல்லாரும் நடிக்கிறவங்க தான். அப்புறம் ஏன் அந்த நடிப்பை ஒளிச்சு வச்சுக்கணும்? ஓப்பனா நடிச்சுட்டு போயிடலாமே. அப்படி பார்க்காது மாமா, என்னால பேச முடியல. நீ வேலையை பாரு. என் டாடி என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறாரு. நான் சரின்னு சொல்ல மாட்டேன், வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை சரின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அது நடக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு கஷ்டமாயிடும். ஒருவேளை மறுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு மாற நடந்துடுச்சுன்னா, அப்பா அப்படி சொன்னோம் வேற மாதிரி நடந்துடுச்சுன்னு இன்னொரு வகையில கஷ்டம். அதனாலதான் ஜஸ்ட் ஸ்டேஜ் மேல நடக்க போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துடலான்னு இருக்கேன். அதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும் மாமா? ஆனா மாமா, என்ன இருந்தாலும் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் மத்தியில ஒரு ஸ்வீட் மேஜிக் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகணும். அடே, எதுக்குடா முக்கிக்கிட்டு இருக்கிற? என் பொண்ணை உன் பையனு கட்டி வைன்னு தைரியமா போய் சொல்லு. என்னடா மூஞ்சி இது? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. என் புள்ளன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கே கடுப்பா இருக்கு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை இல்ல. இங்க இருந்து எப்படா ஓடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், அங்க பாரு. நீங்க கூட அப்சர்வ் பண்ணீங்களா? அது ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நடக்க போற சுபகாரியம் நம்ம பையன் கல்யாணம் தான். அவர் பொண்ணு கூட. அத சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் ஏதோ விஷயம் போல. மனசு ஒரு நிலையில இல்ல, ஏதேதோ எழுதிட்டு இருக்காரு. வருவாரு, வந்து சொல்லுவாரு. ஏய், ஒரு நிமிஷம். Hey.
ஏண்டா ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்த வர்றீங்க. விஷயத்தை எப்போ வேணும் பேசிக்கலாம்ப்பா. உங்ககிட்ட எப்பப்பா விளையாட முடியும்? என்னமாப்பா ரொம்ப நாளாக வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஒரு ஐடியா கொடுக்குவேன். எல்லாரும் கிளம்பி டூருக்கு போயிட்டு வரலாம். டூரா? மொத்த குடும்பமும். ஆடி பாடும் நாளும் வருகிறதே, காற்றில் ஆடி மனதும் பறக்கிறதே, சில நிமிடங்கள் நெஞ்சில் உறைகிறதே, சொந்தங்கள் கூடி வருகிறதே, வானம் தாண்டி பறந்திடவே ஆடி பாடி ஆட்டம் போடு. இதுதான் வாழ்வின் நிஜமே நிஜமே, இது போலொரு நாள் வாழ்வின் வரவே, அழகிய நாளின் ஒரு உற்சவமே, ஒளி துளி 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 என மழையாய் வருதே. குடையென விரிகிறதா, நதி என தொடர்கிறதா, தூரத்தில் ஒலிக்கிறதே அது என் வரமா, ஒரே ஒரு பார்வையிலே கண்களில் படம் எடுத்தாய், வெண்மதி நீயேதான், சரி சரி வா வா. சின்ன சின்ன ஆசைகள் தேடிடுவோம் வா, வேறு லோகம் காணலாம், அருகருகே அடிகவனி தேர்பவனி, மனமோ தினமும் உனையே நினைக்கும். இதுதான் வாழ்வின் நிஜமே நிஜமே, இது போலொரு நாள் வாழ்வின் வரமே, அழகிய நாளின் ஓர் உற்சவமே, ஒளி துளி 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 என மழையாய் வருதே. எங்க போற? எதுக்கு நான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன்? சொல்லிடலாமே. இவன் கிட்ட இருந்தோ இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது ஐயோ கஷ்டம். இவனை விட வேற எவன் கிடைப்பான்? ஏன் அழுக்கு பையா, போனது போதும், சீக்கிரமா வாடா. என்ன லுக்கு? நைல் நதி நீயேதான், நதிக்கரை நானேதான், உன்முகம் பார்த்தாலே அற்புதம் அதுதான், தூரம் எதுதானோ சேர்ந்தே வருவேன் நான், தினம் ஏன் துடிக்கிறதோ சகி உன் உயிர் நான். கண்ணில் ஏதோ காண்கிறேன் கனவுலகம் போய், மனசு ஏனோ மயங்குதே, கடலலையை போல் நீ வருவாய் நினைவுகளில், மனமோ தினமும் உனையே நினைக்கும். இதுதான் வாழ்வின் நிஜமே நிஜமே, இது போலொரு நாள் வாழ்வின் வரமே, அழகிய நாளின் ஓர் உற்சவமே, ஒளி துளி 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 என மழையாய் வருதே. என்னமோ தெரியல டாடி, இவ்ளோ பேரை பார்த்ததோ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும்.
டாடி நான் அவங்க கிட்ட நான் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி அவன் அப்படி அவன்னு நிறைய பேசினல. இந்த நிமிஷமே என்னோட முடிவை மாத்திக்கிட்டு நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன திடீர்னு? मदी में आले ले ये रग मदी में आले ले दू मग मदी में आले ले दू मग मदी में आले ले பொண்ணு ஏறு आले ले பொண்ணு ஏறு आले ले पड़िलुद पचका आले ले पड़िलुद पचका आले ले பொண்ணு ಎಂಚ आले ले பொண்ணு ಎಂಚ திருமலை சுத்தி பார்க்கலாமா? எதை சொன்ன? கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. என்ன கைட்டி விடலான்னு யோசிக்கிறியா? 100 ரீசன் சொன்னாலும் மொத்தத்தையும் நான் சமாளிப்பேன். அப்போ 101? இதான் பயம். எங்க நீ என்ன லவ் பண்றதை விட்டுட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிருவேங்கிற பயம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு தடவை பேசுறதுலயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட எப்படி சேர்ந்து இருக்கிறது? என் அப்பா என் கூட வந்து ஒரு வாரம் இருந்தாலே எப்போ கிளம்பி போவாருன்னு எனக்கு தோணும். எப்போவாவது சொந்தக்காரங்க கூட சேர்ந்து இருக்கிறது பரவாயில்ல, எப்பவுமே அவங்களோடவே தான் இருக்கணும்னா என்னால முடியாது. அதனாலதான் 2 மாசம் சேர்ந்து இருப்போம்னு நினைச்சேன். ஆனா நீயும் உன் ஃபேமிலியும் இருக்கிற இடத்துல நான் காணாம போயிடுறேன். உன்னை பத்தி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் தோத்து போயிட்டே இருக்கேன். அன்புல பிரிவு இருக்கலாமே தவிர வெறுப்பு இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சொல்லவும் முடியாம அப்படியே போகவும் முடியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வார்த்தைகளை தேட தேவையில்லை. இங்கேயே முடிச்சுக்கலாம். வாழ்க்கை மேல எனக்கு ரொம்ப நல்ல ஒப்பீனியன் இருக்கு. அது நிறைய அற்புதங்களை நமக்கு காமிக்கும், இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தும். அப்படிதான் நாமளும் மீட் பண்ணுது. ஆனா என்னால இங்கேயே நிற்க முடியாது. நான் போயிட்டே இருப்பேன். நம்ம ஒருத்தர் மறந்துடலாம். அப்பவே சொன்னல, பசங்களுக்கு தேவை ஒரு ஹக், ஒரு முத்தம். மாமா, என்னம்மா? அப்பா ராத்திரி புறப்பட்டு போயிட்டாரு.
என்னம்மா எந்திரிச்சிட்டானா? மாமா சொல்லாம கொல்லாம புறப்பட்டு வந்ததுல இருந்து அப்பா மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, தூங்கவே இல்லை. ஹலோ, இப்ப வந்துடுறேன். அம்மா வந்துடுறேன். எங்கடா சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டேம்மா, எனக்கு போதும். நான் வந்துடுறேன். டேய், என்னாச்சு? பார்த்து ஓடுறது இல்லையா? ஏதோ யோசனையில போய் மோதிட்டேன் மாமா. அங்க எல்லாரும் என் மேல தப்பு இல்ல, அவன் மேல தப்புன்னு தான் சொன்னாங்க. நான் யோசிச்சதும் நேத்து நடந்த சம்பவத்தை தான். அந்த பொண்ணை நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததும், அதை பார்த்து எங்க அப்பா புறப்பட்டு வந்ததும், எங்க அப்பா அதை எங்க அம்மா கிட்ட சொன்னதை நான் கேட்டதும், ஆனா ஜஸ்ட் நம்மள மீறி நடக்கிற சம்பவங்களை சாதாரணமா எடுத்துக்க முடியாதா நம்மளால? எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோங்க. என்னமாச்சு? லைட்டா அடிபட்டு இருக்கத்த. அடிபட்டிருக்கா? ஏமா பார்த்து வந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷமா, இந்தா. நீ கொடுக்காத. ஒரு நிமிஷம் இரு. யாரும் கொடுக்க வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ கொடுக்காத, நான் கொடுக்குறேன்றல. தேங்க்ஸுங்க. தேங்க்யூ சார். என்னாச்சு மாமா? ஏண்டா எங்கள்கிட்ட இல்லாமே இல்ல உங்ககிட்ட அதிகமா இருக்கா? எதுக்கிட்ட வர போறவனுக்குலாம் பணத்தை கொடுக்குறீங்க? ஆகுனா ஒரு நல்ல விஷயத்த பேசலான்னு வைங்க. ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா, இல்ல புதுசா ஏதாவது கத்துத்தர போறீங்களா? பொழுது விடிஞ்சா ஆட்டுன்றீங்க, பாட்டுன்றீங்க. அப்ப எங்களுக்கு வாழ தெரியலையா, இல்ல புதுசா நீங்க ஏதாவது கத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? இதை எப்படி எடுத்துக்கிறது தெரியலையே. மாமா, மேல போய் பேசிக்கலாம். இல்ல, இங்கதான் பேசணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். டேய், என்னடா அது? என்ன பேசிட்டு இருக்க? வரணுமா? கோபம் வரணும், எல்லாருக்கும் வரணும். நான் சொல்ற வார்த்தை யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும். இருடா, வா வா. எதுக்குடா இதெல்லாம்? இப்போ உனக்கு என்ன வேணும்? அன்னைக்கு கூட்டிட்டு வரும்போது எங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? கெதி இல்லாமையா? எங்களுக்கு கெதி இல்லாமலாம் இல்ல. உங்களுக்கு பயம் வந்து உங்களால முடியாம உங்களை சுத்தி எப்போ 4 பேர் இருப்பாங்கன்னு அடுத்தவங்களுக்கு காமிக்க கூட்டு வந்தீங்க. எதை சொன்னாலும் என்ன பேச விடு, என்ன பேச விடுவீங்க. எங்களால பேச முடியாதா? நாங்க பேச மாட்டோமா? ஏதோ ஃபேக்டரியை வித்தா 4 காசு கிடைக்குமே விற்க சொன்னா அதெல்லாம் வேணா ஒன்னா இருப்போம்னு சொன்னீங்க. சரி, சேர்ந்து இருக்கலாம்னு பொண்ணை கொடுத்து சம்மந்தி ஆளான்னு பார்த்தா அப்பா புள்ள 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நாடகம் நம்மள ஏமாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் ரெடி ஆயிடுவாங்க நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இவரு நாடகத்துல நடிக்கிறதுக்கு. ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்தா போதும் ஓன்னு வந்துருவாங்க எல்லாரும் குத்த கண்டுபிடிக்க. பஜனை, எல்லாத்துக்கும் பஜனை. நீங்க பெரியவரு, நீங்க பெரியவருன்னு. யாருக்கு பெரியவரு, எதுக்கு பெரியவரு? ஏதாவது பேசலாம்னு வந்தா மேலே கீழே பாப்பீங்க. இனி நாங்களும் பாக்குறோம். ஒரு முடிவு எடுக்கலாம்னா 100 விதமா யோசிக்கிறீங்க. இனி நாங்களும் யோசிக்கிறோம். நாங்களும் பயப்படுவோம், நீங்களும் பயப்படுறீங்க. நாங்களும் யோசிக்கிறோம், நீங்களும் யோசிக்கிறீங்க. இதுல யாரு பெருசு, எதுக்குப்பா பெருசு? இங்க யாருக்கு என்ன சொன்னாலும் யாரு இங்க கேட்க போறாங்க? சொல்லுப்பா, இதையாவது சொல்லு. இந்த பிரச்சனையே உன்னாலதானே, நீ தானே காரணம். நாளைக்கு உங்க அப்பாக்கு அப்புறம் நீ தானே வருவ. அப்பவும் நாங்க வேலைக்காரங்க தானே. சொல்லுப்பா. ஏன் எங்களுக்கு இருக்காதா ஆசைங்க? எங்களுக்கு இருக்காதா பெரிய ஆளா வரணும்னு? ஏன் நீங்க தான் ஜால்ரா போட்டுக்கணுமா? இவங்க மாமா இல்லனா இவனுக்கு வேற வழி இல்லன்னு ஊர்ல பேசிக்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன வாய் இருக்கு, எதை வேணாலும் பேசுவானுங்க. வர சொல்லு, உங்க அப்பா வர சொல்லு. தெருவுல போய் நிப்போம். யார் பெரியவங்கன்னு அப்ப தெரிஞ்சு போயிடும். எங்களை விட்டுருக்கா சாமி, எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்த்துக்கிறோம். மாமா,
நீ கூட என்ன மாதிரி யோசிக்காம அப்படி அள்ளி கொடுத்துருவியா? கொடுத்துருவேன் டாடி. கொடு, எல்லாருக்கும் அள்ளி கொடு. கொடுத்தது எல்லாமே ஒரு நாள் நமக்கிட்டே திரும்பி வரும். ஏன்பா, நான் நம்பின தரும சரிதானே? என்னப்பா எப்படி கேட்குறீங்க? நீங்கள் நம்பினதெல்லாம் சரிதான். அப்போ அவன் மட்டும் ஏப்பா தனியா போனா? அவர் போனால் போட்டும்பா, மீதி 3 பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, அது எப்படிப்பா? அப்படி எப்படிப்பா விடுறது? இப்ப இவன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், அப்புறம் 1000 தப்பு பண்ணாலும் மனுஷங்களை வெறுக்கக்கூடாதுப்பா. என்ன செஞ்சாலும் கூடவே வச்சுக்கணும். நான் யாரு, என் சொந்தக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா கொடுத்த இந்த போட்டோ மட்டும் தான் உறவு. நான் வளர டைம்ல யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்னு நினைப்பேன். 4 பேர் ஒன்னா இருக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பேசியிருப்பானா? மனுஷனுக்கு மனுஷன் துணையா இருக்கிறது நல்லதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி மறைச்சுக்கிட்டு போயிருப்பானா? நான் சாதாரணமானவையா? ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். அப்போ உறவுடா என்ன அர்த்தம்? அது சரி, நான் நம்பின தர்ம சரிதானையா? அப்பா, இதை நான் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல. இப்ப சொல்றேன்ப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் இல்லப்பா, நீங்க தான் உயிர். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, நீங்க பட்ட கஷ்டம், இது மேல எனக்கு ரொம்ப மரியாதைப்பா. என்னன்னு சொல்லட்டுமாப்பா, நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, முதல்ல என்ன பேச விடு, முதல்ல என்ன பேச விடுன்னு. அதனால நிறைய பேர் கோபமா இருக்குன்னு கூட தெரியும். நான் இப்ப சொல்றேன்ப்பா, நீங்க தான் முதல்ல பேசணும், மற்றவங்களாம் அப்புறம் தான். அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. முதல்ல நீங்க தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதுப்பா. இவங்க எல்லாம் இல்லை, நீ ஒருத்த மனசு வச்சா இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் தானே? சரிதாயா, நீ சொன்னதுதான் சரி. அவன் போனவன் தான் போயிட்டான். இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேரையும் எப்பவும் பிரிஞ்சு போகாம பார்த்துக்கோ. அது சரியா? நான் தான் இருக்கனே, உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? இப்ப இதையே இப்ப உங்ககிட்ட நான் சொல்றேன். யாரும் தேவையில்ல, போனா போட்டும், எனக்கு அவர் மட்டும் போதும். அப்பா, அப்பா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்பா. ஒரு நல்ல வார்த்தை அப்பா, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க.
மாப்பிள்ள இன்னும் 1 மாசத்துக்கு பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சோம்னா எப்படி மேல வந்துடலாம்டா. சரகெல்லாம் வித்துரும். உனக்கு என்னப்பா, நீ எதையாவது சொல்லுவ. இங்க சைக்கிளுக்கு பெல்லுக்கே வழி இல்ல. என்ன கண்ணு வாய் இருக்குல்ல, அதுக்கு அதை வச்சு சத்தமா பாடு. எதுக்கால வர ஓடி போயிடுவான். அடியாத்தாடி ஈழ மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? என்னப்பா போகட்டுமா? காலையில வரும். வரலட்சுமி, நான் கேட்க மறந்துட்டேன். அவன் சாப்பிட்டானோ இல்லையோ, நீயாவது கேட்டியா? கொஞ்சம் சுப்பலட்சுமிட்ட கேளு. சாப்பிடுப்பா. என்னடா அது, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். சாப்பாடு போடுறதுங்கிறது பிறவி குணம். அது பழக்கம் இல்லைங்கிறதால தான் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். பெரியத்த சாப்பாடு போடுங்க, சின்னத்த சாப்பாடு போடுங்க, குட்டியத்த சாப்பாடு போடுங்கன்னு எவ்வளவு பிரியமா கேட்பான். வேதனைய தாங்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. எங்க அப்பாவை பத்தி பேசுற உரிமை எனக்கு இருக்கலாம், ஆனா அவரை பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு தான் இருக்கு. எதுக்கு அப்பா சொந்தக்காரங்க மேல இவ்வளவு அனுபவிச்சிருந்தாரு? எதுக்கு கூடவே இருக்கணும்னு நினைச்சாரு? உங்க அப்பாவுக்கு தேவை ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது, உறவுகளோட ஒன்னா இருக்கிறத தவிர வேற எதையும் அவர் ஆசைப்படலப்பா. அதை தெரிஞ்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க, சொர்க்கத்தை பூமியில் அனுபவிப்பாங்க. அதை தெரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் திருத்த முடியாது. அவ்வளவு ஏன், நம்ம ஃபேக்டரியை விற்கிற பிரச்சனை வந்தப்போ நீ ஏன்பா பேசல? உங்க பெரிய மாமா வீட்டில் பிரச்சனை பண்ணி பேசினப்பவும் நீ ஏன்பா வாய் திறக்கல? ஏன்பா உங்க மாமாவை பத்தி அவ்வளோ யோசிச்ச? அவர் உனக்கும் தேவை. ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் வரேன். நான் உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு, லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். உள்ள வரலாமா? வாங்க. என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, அவங்களே வர சொல்லுங்க. வாங்கம்மா. நான் ட்ரெயின்ல வரப்போ எனக்கு சில பேர் அறிமுகமானாங்க. சாமி கும்பிட வந்தாங்களாம். இவங்க வெளியில தங்கினா நல்லா இருக்குமா, அதான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். பார்க்க போனா இந்த பொண்ணு கூட தான தர்மத்துல ஒண்ணு மாதிரி தான். வாங்க. இவ்ளோ பேரா? அண்ணி, அடுத்தவங்க வீடுமா, தயக்கமா இருக்கு. ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க, இது நம்ம வீடு மாதிரிமா. அவங்க சொல்றது சரிதாம்மா. முதல்ல என்ன பேச விடுங்க. இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. முதல்ல என்ன பேச விடுங்க. இந்த மாதிரி வீட்ல கொஞ்சமாச்சா ஜனங்க இல்லாம போனா நல்லாவா இருக்கும்? போங்க, நீங்க ஃப்ரெஷ் ஆவுங்க. கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சேன். கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, இவங்களாம் வெளியில சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இங்கே சாப்பிட வச்சிடலாமா? திருப்பதியில பிரம்மோற்சவம் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்துடணும் போல இருக்கு. ஓ, வீட்லயே இருந்துட்டுமா? விஜய்க்கு கொடுத்த மாதிரி இவனுக்கு ரோஸ் மில்க் கொடுத்தாதான் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. டேய் மகேஷ் பாபு, உன் வீட்லயே இருந்துடலாமா? என்னம்மா அது? இந்த பொண்ணு லண்டன்ல கஸ்டமைஸ் பொட்டிக் நடத்துறாளாம். ஒவ்வொருத்தர் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட்ஸ் அனுப்புவாளாம். நான் என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி என்கிட்ட வேலையை கொடுத்துட்டேன்.
அம்மாடி, என்ன அனுப்பலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்க கல்யாண வீடியோ பார்த்தேன். அதுல நீங்க போட்டிருந்த ஜாக்கெட் சூப்பரா இருந்தது. அதே செஞ்சு அனுப்பிடுறேன். நானும் உங்க பொண்ணு உங்க கல்யாண வீடியோ நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் பட்டுச்சு. அந்த மணப்பெண் கெட்டப்ல உங்களை கூட்டிட்டு போகும்போது உங்க முகத்துல ஒரு பயம். உங்க தம்பின்னு நினைக்கிறேன். அவர் எதுக்கு எடுத்தாலும் பதட்டமாவே இருந்தாரு. மொத்த கல்யாண வெளியே அவரே சுமக்கிற மாதிரி நினைப்பு. பெரிய மாமாவை சொல்றேன். என்ன இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க மேல இருக்கிற பயத்தோட பேசலாமா வேணாமான்னு ஒரு சின்ன தயக்கத்தோட இருக்கிற பொண்ணு. என்ன இருந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்கன்ற வார்த்தை அடுத்தவங்க வாயிலிருந்து வர வரைக்கும் எவ்வளவு பார்த்துருப்பீங்கல்ல. அப்ப இருந்த பயம் நிஜமா? இப்போ இருக்கிற தைரியம் நிஜமா? கொஞ்சம் கைப்பிடிங்க. தைரியம்தான். என்ன மகேஷ் பாபு, நீ எது பேச மாட்டியா? ஓ மாமா ஒன்னாலதான் செத்து போனாரு. இது லோக்கல் கொஸ்டின். என்னது பேச்சுக்கே செத்து போயிடுவாங்களா? அப்படின்னா நிறைய பேர் செத்து போகணுமே. இது உன்னோட லூசுத்தனமான பதில். அவ்வளவு கொடூரமாவா பேசுன அப்படிங்கிறது ஏன் டவுட்டு. மனுஷங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? அது உன்னோட பதில். மாமா, நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா இல்லை உங்க வீட்டுக்கு நாம போலாமா? சொல்லுங்க மாமா. 2 பேரும் சேர்ந்தே போலாம். அப்போ வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். டேய், இப்போ கூட உங்க அப்பா நீ பெரியவங்க அப்படிங்கறதானா? அதெல்லாம் இப்ப எதுக்கு மாமா? எதுக்கா? இப்ப என்ன கெட்டவன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா தான். பொழுது விடிஞ்சா எனக்கு சோம்பேறித்தனம் உங்க அப்பாக்கு இருக்காது. நான் சிரிக்க மாட்டேன், உங்க அப்பா சிரிப்பாரு. நான் பழக மாட்டேன், அவர் பழகுவாரு. அதுக்கப்புறம் எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? இப்படி கூப்பிட்டாலும் போகாம இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அது என்னோட டவுட். உன் மனசுக்குள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் பங்கை பிரிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா உனக்கு ஆனந்தம். நடந்தது ஏதோ நடந்து போச்சு. உங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. நீயாவது அவர் பங்கை பிரிச்சு கொடுத்துரு. இது மக்களோட அபிப்பிராயம். இப்ப அதெல்லாம் ஏன் பேசுறீங்க சார்? வீட்டுக்கு போலாமா மாமா? டேய், நானும் பெரிய மனுஷன் மாதிரி 4 பேரை முன்ன நிக்க வச்சு உன்னி உங்க அப்பனையும் பின்னாடி நிக்க வச்சா அப்ப தெரியும்டா. அப்ப தெரியும். நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருக்காது. எப்பவும் இப்படித்தான். இப்ப அந்த நேரம் எங்களுக்கு வந்திருக்கு. கிளம்பு. உடஞ்ச கண்ணாடி ஓட்டாது. வந்துட்டான் பேச. தூரமா இருந்து பாக்குறத விட பக்கத்துல இருந்து பார்க்கலாமே மனசுக்கு தோணுச்சு. வந்துட்டேன். சூப்பரா இருக்க. வா. எங்க கூப்பிடுற? அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. நிறைய கதை பேசலாம். வா. சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் நடக்குது. யாரும் யாரோடய பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மட்டும் பேசுறாங்க. அன்னைக்கு நீ போய் உங்க பெரிய மாமாவை பார்த்துட்டு வந்தல, அதை பத்தி தான். அதுல என்ன இருக்கு? அங்க இருந்த எனக்கே ஒண்ணுமே புரியல. ஆனா இங்க இருக்கிறவங்க ஏதேதோ பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு வா நீயே வந்து பாரு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன். வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். அதுக்காக தான் நான் அப்பவே நீ டீல் பண்ண வேணான்னு சொன்னேன். இவங்க எவ்வளவோ பெட்டர். வா. நேத்துல இருந்து இந்த விஷயத்த உன்னை தவிர யார்கிட்டயும் சொல்லல. நானும் அப்படிதான். இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்லல. எந்த விஷயம்? நீ எந்த விஷயத்த சொன்ன? இது இப்போதைக்கு முடியாது. போலாம்.
என்ன இருந்தாலும் அவ இப்படி பண்ணிருக்க கூடாது. அவருக்கு ரொம்ப பொறுமை அதிகம். மாமா சும்மாவே சென்சிட்டிவ். என்ன கூட்டிட்டு போகாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாருல, அது ஃபீலிங்கா இருக்கு. நானும் தான். உனக்கு என்னாச்சு? ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். இது குழப்பமா இருந்தா தீர்த்து வைக்கலாம், ஆனா இது வேதனை, தீர்த்து வைக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் ஏதாவது வேலை செய்ய வைக்கணும். கல்யாணம் என்னடா மொத்தத்துல உங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டு உங்க மச்சான மேல அனுப்பிச்சிட்டீங்க. எங்கடா அவன் உங்க அண்ணன் காரியத்தை கச்சிதமா முடிச்சவன். உன்னை எப்படி மேல அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவனுக்குலாம் சட்டம் எங்கடா வாங்கி கொடுத்தீங்க? காலர்ல என்னாலும் காலனோட கையால தான்டா. காலில் விழுந்து பதவிக்கு வந்தவங்க தான் ரைடுக்கு ஆள் அனுப்புவாங்க. இப்பெல்லாம் காலம் இருக்கிறவனுக்கு தானே காலமாயி போச்சு. என்னடா சொன்ன? எப்பக்கா வந்தீங்க? ஏதோ சொன்னியே, சொல்லு. சொல்றா. பொறணி பேசுறவனுக்கெல்லாம் தைரியம் இருக்காது. என்னது இது? பொண்ணு தரப்புல ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லார் முகமும் வாடி போயிருக்கு. ஏதோ கிடைக்காதது கிடைச்சிருச்சுன்னு சொன்ன கதையா நகநட்டை போட்டுட்டு கிளம்பி வந்திருக்கீங்க? எல்லாம் கில்ட்டா இல்ல பித்தளையா? உங்க பொண்ணுக்கு கூட அப்படிதான் போட்டு வந்திருக்கீங்களா? என்னம்மா லண்டன் பொண்ணு, ஆச்சரியமா பையன் பக்கம் பேசுற, என்ன விஷயம்? எந்த பையன்? இந்த பையனா அந்த பையனா? சம்பந்தம் பண்ண வந்த மாதிரி மாய மந்திரம் பண்ணி எங்க பொண்ணை தூக்கிட்டு போகலான்னு பாத்தீங்களா? சரிதான் சரிதான். உங்க பையனோட அருமை பெருமை எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு யுகத்துல சீதான்னு சொல்றாரு, ஒரு யுகத்துல ராதாங்கிறாரு. யுகத்துக்கு ஒரு பொண்ணு, எப்படிங்க நம்புறது உங்க பையனை? அப்படி சொன்னா உங்க பொண்ணை நாங்க எப்படி நம்பர்தான்? பேர் என்னவோ லக்ஷ்மியா, ஆனா ஒரு இடத்துல நிக்காதான். இப்படி ஒரு இடத்துல நிக்காத பொண்ணு நாளைக்கு எங்க பையனை விட்டுட்டு போகாதுன்னு எங்களுக்கு என்ன கேரண்டி? அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வேணாமா? பத்திரமா பொத்தி வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணும் சுமை இல்லம்மா. அது அது என்ன அவதாரம்? மச்ச அவதாரம். ஒரே மீன் வாசனை. எப்படிதான் சம்மதிச்சோமோ அந்த சம்மந்தத்துக்கு. உங்க பொண்ணு எங்க பிறந்தது? தாமரையிலையா? மொத்தம் சேரு. அம்மம்மோ, எங்க பையனுக்கு அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும்? எங்க பையனுக்கு காடு மலைனா பிடிக்கும். அப்ப எங்க பொண்ண காட்டுல விட்டுறலான்னு தானே? சரி போகட்டும். உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? எங்க பொண்ணுக்கு துளசி தளம். அப்படியே எங்க பையனை மயக்கிடலாம்னா? அப்ப எங்களுக்கு நாமமா? அப்ப எங்களுக்கு குங்குமமா? நாங்க விட்டு கொடுக்கணும். நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் இல்ல. சொல்றதே மாட்ட மாட்டோம். அதெல்லாம் முடியாது. விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் நாங்க அமைதியா இருங்கப்பா. அட அமைதியா இருங்க. கல்யாணத்தை சிறப்பா பண்ணுங்க. விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நாங்களே இருங்க இருங்க. முதல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 தலைமுறைன்னு பாப்போம்ல. உங்க பையனோட அப்பா யாரு, தாத்தா யாரு, முப்பாட்டம் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அலமேலு மங்காபுரத்துல இருந்து திருப்பதி எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் திருப்பதியில இருந்து அலமேலு மங்காபுரம். அதனால முதல்ல நீங்க சொல்லுங்க. இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க முதல்ல. எங்க பையனோட அப்பா பேரு கோவிந்தன், எங்க பையன் பேரு சீனிவாசன். இப்போ உங்க பொண்ணு பத்தி சொல்லுங்க. சொல்றேன். எங்க பொண்ணு பேரு ஸ்ரீதேவி, அப்பா பேரு ஷேராபி, தாத்தா பேரு ரத்னாகரன், முப்பாட்டம் பேரு விஸ்வாம்பரன், விஸ்வாம்பரனோட அப்பா, விஸ்வாம்பரனோட தாத்தா, விஸ்வாம்பரனோட முப்பாட்டன். நீயும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ எப்போ? எப்பனா என்ன? இன்னைக்கே இப்பவே புறப்படணும். ஓகேவா? முடிவு பண்ணிட்டா இப்பவே கிளம்பணும். மாமா எல்லாருக்கும் சொல்லிடலாமா? நம்ம 2 பேரும் ஓடி போயிட்டோம்னு நினைப்பாங்க. அத்தைங்க கிட்ட கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பசங்க கிட்ட அவங்க ஏற்கனவே அந்த ஐடியால தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்றது? அம்மா ஆண்டி இப்ப கிளம்புறோம். வரும்போது ஜாலியா அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறோம். பாய். ஏய் ஓய். அப்படியே சொன்ன? அப்படியே தான் சொன்னேன். வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? அப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்பவே தனிமையை ஃபீல் பண்ணிட்டேன். நேற்று நீ பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அப்பா சொன்ன மாதிரி சொந்தங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். அதான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். சலிக்காத சந்தோஷம், இது
கொடியொன்று காட்டார பிரம்மோற்சவம் நதியொன்று கடல் சேர கடல் முழுக்க நண்பாலே பிரம்மோற்சவம் வருங்காலம் நம் காலம் தலைமுறைகள் திருநாளே பிரம்மோற்சவம் யாரு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எங்க அப்பா உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் குடியிருந்தாராம். சின்ன தம்பி. சின்ன தம்பியா? அவர் மவனானி? என்ன விஷயம்பா? அப்ப எங்க சொந்தக்காரங்களாம் இங்க தான் இருந்தாங்களா? அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு. தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஒரு தடவை பார்க்கணும்னு. பார்த்து பேசணும்னு ஆசையா இருக்கு. என்ன பேச போற? நீங்க கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைங்க. ஆனா அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க ஆளுங்கெல்லாம் சின்ன ஆளுங்கல்லப்பா. ஒரு காலத்துல ஜமீன்தாருங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. பல பேரு பல வியாபாரம் பண்ணி பல ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேரு நாக்பூர்ல இருக்காங்க. அட்ரஸ் வேணும்னா செல்ஃப் மேல இருக்கு. அப்போ நீங்க மட்டும் தனியா எப்படிங்க? எதுக்கா? நாம சின்ன புள்ளையா இருக்கும்போது 4 பேரை தேடி போய் 4 விஷயம் பேசுவோம். பின்ன நமக்கு வயசானதுக்கு அப்புறம் அதே நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. இருந்த இடத்துல பேசுவோம். இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்போம். பொழுது விடிஞ்சதும் என்ன பெருசு, சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இந்த வார்த்தை தான் இந்த ஊர்ல இருக்க வைக்குது. இங்க பாரு தம்பி, தேடுறதுல சலிச்சு போயிடாத. தேடல்ல வாழ்க்கை ரகசியம் இருக்கு. இங்க பாரு சரணியா, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. உளுந்து சேவகம் பண்ற. கூட்டணுமா சொல்லு கூட்டுற. இல்ல பசுமாடு சாணி எடுத்து வரட்டி தட்டி செவுத்துல அடிக்கணுமா சொல்லு செய்யற. ஒன்னும் தேவையில்ல. யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நீ உதவி செய்வ, நாளைக்கு உனக்கு நான் அடிபணிஞ்சு போணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏல விட்டுக்கோங்க. தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். உனக்கு தன்மானம் அதிகம், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. இப்படி எல்லாம் இருந்தேன்னு வச்சுக்க பொழைக்க முடியாது. பாத்துக்க. கேளு கண்ணு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் இங்க பொழைக்கிறதுக்காக தான் வந்தோம். இந்த ஊர்க்காரங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சேன். ஏதோ திறமை இருக்கிறதுனால விசுக்குன்னு முன்னுக்கு வந்துட்டேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இப்படி நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோம்னா ஊர்க்காரங்க இலக்காரமா நடிக்க மாட்டாங்க. ஏன் நான் கெட்டவனா இருந்தா சப்போர்ட் பண்ண மாட்டியா? நீ யாரு பேச்சையும் கேட்க மாட்ட, யாரையும் மதிக்கவும் மாட்ட. அப்புறம் பிரச்சனை இல்லாம இருக்குமாமா? எவன் தெய்வம் இல்லாம வாழணும்னு நினைச்சாலும் வாழ விட மாட்டேன்னா எப்படி? இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லாம் என் தலையெழுத்து. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச. இந்த போட்டோல இருக்கிறவர் உங்களுக்கு என்ன உறவு? நீ யாருப்பா? உன்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? சொல்லுங்கம்மா, இவர் உங்களுக்கு என்ன வேணும்? என் சின்ன தாத்தா. நீ ஏன் கேக்குறப்போ? அவரோட பையன் உங்களுக்கு என்ன உறவு? பெரியப்பாவோ சித்தப்பாவோ தெரியல. அவரோட பையன் யாருப்பா அது? ஆமா நீ யாரு? சொல்லுங்க அம்மா. அண்ணனோ தம்பியோப்பா? அப்ப அவரோட பையன் மருமக முறை. அப்ப மருமக இங்க இருக்கும்போது இந்த அநியாயத்தை பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பான்? இருங்க வரேன். இத பாரு, எனக்கு எவன் உதவியும் தேவையில்ல. வெளியில ஒருத்த நிக்கிறது பத்தாதுன்னு இப்ப நீ வேற வந்திருக்கியா? வாழ்க்கையில வளம் இருக்கணும், ஊர்ல பேர் இருக்கணும். அது ரெண்டுமே இங்க இல்லைன்னு தெரியுது. இருங்க வரேன். இவன் உள்ள போய் என்ன பண்ற? அத வந்துட்டானே. தயவு செஞ்சு ஏலத்தை உடனே நிறுத்துங்க. எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம். என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஆட நம்ம ஊர்க்கார தம்பி மூளை இல்லாதவனுங்க முரட்டுத்தனமே ஏதாவது பண்ணி போடுவானுங்க. மூஞ்சி முகரையில எப்படி இருக்குதுன்னு பாரு. இந்த ஏலத்தை ஏற்பாடு பண்ணதே நான் தான். இவனுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வரமாட்டான். ஓடி போயிட்டேன். அவன் ஓடுனதுக்கு இவன் என்ன சந்தேகப்படுறான்? தம்பி அனிருத்து, அது சந்தேகம் இல்ல, நிஜம் கண்ணு. அது என்னது? தேவையில்லாம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற கை வைக்காம இவங்களை காக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட கதை பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? மரியாதையா சொல்ற, ஓடி போயிரு. அந்த பொம்பளை பண்ண தப்ப நீயும் பண்ற. அசராம முறைச்சு பாக்குற. இவன் வாயால சொன்ன கேட்க மாட்டான்டா. ட்விட்டர்ல கலாய்க்கிற கமலஹாசன் மாதிரி வெடிச்சிட்டு நிக்கிற. அடைய நாக்பூர் சொந்தங்களே, அவனை அடிச்சு தூக்குங்கடா. அவனை உண்டில்லன்னு பண்ணுங்கடா. குத்துங்கடா, போங்கடா.
ரொம்ப யோசிக்கக்கூடாது. சட்டுன்னு தோணுச்சுன்னா பட்டுன்னு வச்சிருந்தேன். இப்போ மாத்தனா பாருமா ஸ்லாங்கு. போய் அறா சோம்பேறி போயில. இவனை ட்ரங்க் பண்ணி கூட தூக்கி போடுறான். அடி வாங்காதீங்கடா, அடிங்கடா. நல்லா பொட்டிக்கிறீங்க, ஆனா அவன் அடி வாங்குறீங்களடா. ஏய், சொரக்காயில் அடிச்சதுக்கே இப்படி சுருண்டு போயிட்டியடா. நான் கூட அவன் தப்புள் குடி வரவன்னு சொல்லுங்கடா. பின்னால வந்து அடிச்சு தொலைக்கடா. பார்வையாலே பத்த வைக்கிறாடா. முழு மாட்டை அப்படியே திங்கிறீங்களே, ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா. கிளம்புறதுக்கு முன்னாடி அட்ரஸ் எழுதி கொடு. மேரேஜ் ஃபங்க்ஷன் நான் இன்விடேஷன் அனுப்புறேன். குடும்பத்தோடவா என் தொப்புள் கொடி சொந்தம். தொப்புள் கொடி சொந்தம்ங்கிறதால டங்கு வேற அக்கா முட்டுக்கிற. எங்க வீட்டில் இல்லாமல் வெளியில இந்த போட்டோவை நான் இப்பதான் பார்க்குறேன். அப்பாக்கு ஏதாவது மனசு கஷ்டம்னா இந்த போட்டோவை தான் பார்த்துட்டு இருப்பாரு. தினமும் ஒரு தடவையாவது ஞாபகம் வரும். நம்ம சொந்தக்காரங்க 4 பேரு நம்மள சுத்தி இருக்க கூடாதான்னு தோணும். இல்லாமல்லாம் இல்ல, இருக்காங்க. என்ன பண்றது? அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு. யாரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. அப்ப கூட வந்துடலாம்ல. நம்ம வீடு ரொம்ப பெருசு. சொந்த பந்தத்தை பார்க்கணும்னு ஊரை விட்டு போனா திரும்பி வந்துடலாம்யா. பசி வைத்தோட ஊரை விட்டு போனா என்னைக்கும் திரும்ப முடியாதுப்பா. நமக்கு ரணம் எப்பவும் ஏதோ ஒரு காரணம். வெண்ணினை பார்த்தால்தான் வேட்டால்தான் நீங்காது இந்நிமிடம். மனசெல்லாம் நிறைகிறது கலவரம். மறந்துதான் இறைவன் கொடுத்த வரம். தடைகளை வெல்வதுதான் மிதிப்பதுதான் வாழ்க்கையில் என்றும் நிரந்தரம். கோடையில் பெய்யும் மழை, கோயிலின் உற்சவ சிலையே, மாலையில் மலரும் மலரை, விடியலில் படரும் பொழியாரா. மயிலொன்று மலைக்கார, குயிலொன்று கவி பார, பிரம்மோற்சவம். பூவொன்று பனி சேர, கொடியொன்று காற்றார, பிரம்மோற்சவம். நதியொன்று கடல் சேர, கடல் முழுக்க நண்பாலே, பிரம்மோற்சவம். வரும் காலம் நம் காலம், தலைமுறைகள் திருநாளே, பிரம்மோற்சவம். பெருசா போர்டு வேற வச்சிருக்கான் லிங்கராஜ். கமிங். ஜப்பான் ஃப்ளிப்கார்ட். வெயிட் லெட் மீ கெஸ். இப்படி ஜோடியா வந்திருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அமேசான் தான். இல்ல சொந்தக்காரங்களா இருந்தா சொந்த மேல அபிப்பிராயம் ஒப்பீனியன் ரெண்டுமே இல்ல. கெட் அவுட். ஜீசஸ். வாட்? இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானா? ஷிட். நாக்பூர்ல இருக்கிற உங்க சித்தி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்க. சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சொந்தக்காரங்க இல்லையா, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு. ஜீசஸ். உனக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசணும்னு தோணாதா? எந்த 4 பேர் ப்ரோ? அதான் சித்தப்பாவோ மாமாவோ தாத்தாவோ. கடனுக்கு பணமும் பேருக்கு அன்பும் கட்டுற ஸ்கிராப் பேட்ச். அவங்கள பத்தி எனக்கு எதுக்கு? என்ன லுக் கொடுக்குற? கோவமா? கடுப்பா இருக்கா? இல்ல உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்ணனா? அது இல்ல லில்லி, உனக்கு 60 வயசு ஆகும் போது உன்னை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமா இல்லையா? ட்ரிஷா இல்லைன்னா 9 மாதிரி கும்முன்னு 2 நச கூட வச்சுப்பேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா?
பார்பேரியஸ், அட்ராசியஸ் பார்பேரியஸ். வேதனையில கூட என்னடா வெளிநாட்டுக்காரன் பாஷை, தமிழ்லயே அழுவு. என்னது தமிழ்? கவலைப்படாத லில்லி, இவர் உனக்கு கசின் முறை தான். நல்ல சவுண்ட் பார்ட்டி. ஏன் எங்க கிட்ட இல்லையா? நாங்க பணக்காரங்க இல்லையா? பாரு, சொந்தக்காரங்க கிட்ட இதே ஈகோ ப்ராப்ளம் தான். யாரையும் பெருசா நினைக்க மாட்டாங்க. கமலஹாசன் பதிவை படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கச்சா ராஜாட்ட மாட்டி விட்டுருவேன். 2 பேரும் மெர்சல் ஆயிடுவீங்க, ரைடு ரைஸ் ஆயிடும். அதனால தான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். அறிவு கட்டத்தனமா மேடையில பேசுற மண்டக்கல்ல சீனிவாசன் கல்லூர் ராஜ் மாதிரி கோமட்டித்தனமா பேசி காமெடி பீஸ் ஆகிறத விட்டுட்டு போனை யூஸ் பண்ணுங்க. எங்க இது காட்டு? இது தெர்மோகோல் இல்லப்பா. தூக்கி போட வேண்டிய வேலை அமைச்சரை வச்சுக்கிட்டு போனை தூக்கி வீசிட்டியே. வாய். இன்னையில இருந்து நீ எனக்கு அடிமை. என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் பேசணும், ஜனங்க கூட தான் வாழணும். உங்க தாத்தா பேரும் தெரியாதா? உங்க கொள்ளு தாத்தா பேரும் தெரியாதா? நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற? இந்த வாழ்க்கை அவங்க கொடுத்த பிச்சை தானே. உங்க முன்னோர்களை பத்தி தெரியாம இருக்க? இங்க இந்த ஹரித்வார்ல எல்லா தலைமுறை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க, போய் பாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி குப்பையெல்லாம். சொந்தக்காரங்களை இவ்வளோ தீவிரமாக தேடுவாங்க. இங்க நார்த் இந்தியாவுக்கு மட்டும்தான் தகவல் இருக்கும். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான். அகர்வால், சம்பக்லால், உல்லால், வர்மா, சர்மா, சாஸ்திரி, பூஸ்ரீலாம் இங்க. நமக்கெல்லாம் காசு இல்லையா? அப்ப காசிக்கு போலாமா? அப்ப நானும் வரணுமா? வேற என்ன பின்ன? நண்பா, நீ எல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் தான். இவன் பீக்ஸ் பாரு, மரம்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான். இது தெரியாம கவர்மெண்ட் ஆதார் கார்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கு நண்பா. அதையும் ஒன்னாய்க்கு ஒரு ஆப் உருவாக்கிட்டோம்னா இருக்கிற மொத்த அட்ரஸும் வெளியே வந்துடும். நீங்க மதுரையா? எனக்கு அம்மா சமுத்திரம். நம்ம பையன் தான் இங்க உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான், ஹரித்வார்ல இருந்து. உங்க முன்னோர்கள் யாராவது இங்க வந்திருப்பாங்க, அதனாலதான் அந்த தகவல்லாம் இங்க இருக்கு. உங்க குடும்ப பேர் வச்சிருக்கு, நிறைய பேரோட பேர் இதுல இருக்கு. அவங்க எல்லாம் உங்க சொந்தமான எனக்கு தெரியாது. ஒண்ணு பண்ணுங்க, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தர்றேன், நீங்க போய் பாருங்க, முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நண்பா, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத நண்பா. ஆல்ரெடி லெல்லி புஷ்பம் வாடி போயிடுச்சு. உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என் சொந்தங்கள் மேல எனக்கு ரொம்ப மரியாதை வந்துருச்சுப்பா. ஏயா ஃபேக்டரி விற்க மாட்டேன்னு சொல்றாங்க? இத பாரு, அவங்க சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லு. மனசை மாத்து, விஷயத்தை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு. போன வை. என்னையா ஏதோ சொந்தம்னு? எங்க இருந்து வர? உட்கார். ஒரு சின்ன டென்ஷன். பணத்தோட வேல்யூவே அந்த ஃபேக்டரிக்காரங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லப்பா. அந்த வேல்யூ தெரிஞ்சதுனால தான் அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சார். அப்படி என்னதாப்பா இருக்கு? நீங்க வாங்குறது ஃபேக்டரி இல்லை சார். சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த தைரியத்தையும், கைவிட்டு போறப்ப போற நம்பிக்கையும். உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. எனக்கு தான் தெரியும் சார். சேர்ந்து இருந்து என்ன பண்றது? சேர்ந்து இருக்கிறதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, சேர்ந்து இருந்தா போதும். இவ்வளோ டென்ஷன்லேயே 5 நிமிஷம் பேசணும்னு கேட்டதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. அது ஏன் தெரியுமா சார்? எங்க அப்பா மேல இருக்கிற மரியாதை. கொடுத்தா வாங்கிக்கங்க சார், ஞாபகம் வச்சுப்பாங்க. கொடுக்கலன்னா புடுங்காதீங்க, மறக்கவே மாட்டாங்க. என்னவோ வாழ்வின் மீது பயம், விலகிடும் ஏதோ ஒரு கணம். எதிரேறி காண்பதெல்லாம் கேட்பதெல்லாம் மனித வாழ்வின் பேரின்பம். புதிதாய் நமக்கு நாம் பரிச்சயம், பழகினால் அதுவே அனுபந்தம். எதிர்படும் மனிதரெல்லாம் ஒரு வகையில் ஏதேன் தோட்டத்து செடிகளாம். உறவுகள் சேரும் நேரம் பூமியில் இன்பம் கூடும். மலை மீது மழையின் வாசமே மழலை சொல் கவிதையாரா. மயிலொன்று மலைக்கார, கோயிலொன்று கவி பாட.
சேர கொடியொன்று காட்டார பிரம்மோற்சவம். நதியொன்று கடல் சேர கடல் முழுக்க அன்பாலே பிரம்மோற்சவம். வருங்காலம் நம் காலம் தலைமுறைகள் திருநாளே பிரம்மோற்சவம். போன ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ கத்துக்கிட்டோம் இல்லையா? பாக்குற ஒவ்வொருத்தனும் எதையோ ஒண்ணு நமக்கு கத்து கொடுக்குறான். இந்த மாதிரி இடத்துல நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் தெரியுமா? என்ன? நான் முன்னால போயிட்டே இருப்பேன். அப்போ உன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். எல்லா கலர் கலரா இருக்கு இல்லையா? அதுல நான் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேன். நீ வண்ணங்களுக்குள்ள மறையறதுக்குள்ள உன்னை கையை பிடிச்சு எடுத்துருவேன். நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் அங்க யாரும் வரமாட்டாங்க. என்னால அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது. அப்ப நான் உனக்கு இன்னும் நெருக்கமா இருப்பேன். உன் மூச்சு காத்து சுடுற தூரத்துல நான் இருப்பேன். இங்க முடிச்சுக்கலாம். கற்பனையிலேயே இவ்வளவு நல்லா இருக்கு. நிஜத்துல நடந்தா எப்படி இருக்கும்? எங்க அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையோட பல திசைகள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. புது உலகத்தை பார்க்குறேன். நம்ம உறவுகள் மேலே எவ்வளோதான் அன்பையும் பாசத்தையும் கொட்டினாலும் அந்த உறவுகளுக்கு வேற ஏதோ தேவைப்படுது. நாம் அந்த தேவைகளுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டோன்னா அந்த உறவுகள் எப்பவும் பலமாக இருக்கும். மற்றவங்கள விட இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சிறு தவறுக்காக மனுஷங்களை வெறுக்கக்கூடாதுன்னு அப்பா எப்பவும் சொல்லுவார். எங்கள் அப்பாவோட மனநிலையிலேயே எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்பவும் உடலுடன் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். இப்போ ஏதாவது பேசு, எனக்கு கேட்கணும் போல இருக்கு. மாமா மாமா, நீ அப்படியே கண்ணை முடிக்கும், திறக்க வேண்டாம். நீ என்னை பார்த்தனா என்னால பேச முடியாது. இனிமே நடக்கிறத வேடிக்கை பார்க்கறத விட நாமளும் பர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க போறாங்க. இந்த ஊருக்காரங்க தான் பார்க்க வராங்க. அதுவும் எங்க அப்பாவும் மேல இருக்க கோவத்துல தான் இந்த ஏற்பாடையே பண்ணிருக்காரு. நீ அப்படி பார்க்காத. அப்படி பார்த்தா என்னால பேச முடியல. ஆச்சரியமா இருக்குப்பா. லண்டன் பொண்ணை கீழே பார்த்தோம், நீ இருக்குன்னு தெரிஞ்சு மேல வந்தோம். இவளுக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் அமைஞ்சிருக்குன்னு பாத்தியா? என்ன இருந்தா என்ன, நமக்கு 4 பேர் இருக்காங்கன்னு காட்டணும்ல. அதான் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம். உன்னை பார்த்துதான் வந்தேன், அதுவும் இப்படி பார்த்ததுக்கு அப்புறம். ஏதோ 4 வார்த்தை சொன்னா உன் மண்டையில ஏறாமையா போயிடும், உன் புத்திக்கு உரைக்காமையா போயிடும். இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்மளுக்கு என் பொண்ணை பிடிக்கல, நான் பார்த்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல. சரி, இது எல்லாத்தையும் மறந்துட்டு மனசை இருக்க புடிச்சுக்கிட்டு என் கௌரவத்தை விட்டு கொடுத்து அவங்கிட்ட போய் நம்ம பேசலான்னா உன்னை எனக்கு பிடிக்கல. ஃபீலிங்க பத்தி சொல்றேன். நீ பாத்துக்க, அவனுக்கு கணக்கு இல்லாத அளவுக்கு கணக்கு இருக்கு. இதுல அவன் எதுக்கு கணக்கு கேட்கறான்? ஊர்ல இருக்கிறவனுங்க நான் ஆட வைக்கிறேன், ஆட இவனுங்க என்ன ஆட வைக்கிறானுங்க? நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நேரைய மருமக கிட்ட போய் அவன் கல்ல விழுவேன், அவனுக்கு 4 வார்த்தை சொல்லுவேன், ஏறாமையா போயிடும். ஊர்ல இவங்க அப்பா ரொம்ப நல்லவர், இவனும் தாமா. சேர்ந்து இருந்தப்போ உன்னை வேணான்னு சொன்னா பந்தம்னு அர்த்தம், பிரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை வேணான்னு சொன்னா சொந்தம் தானே. இந்த காலத்துல பொண்ணுங்க ஒண்ணு இல்லைன்னா
இன்னொன்னு டக்குன்னு மாறி போயிடுறாங்க. இது நடக்கும் நடக்காது அது இதுன்னு அப்படி இருப்பாங்களா என்ன? அப்படி இருப்பாங்களாமா? நான் 2 நாள் இல்லாம போனா உன்னால தாங்க முடியாதா? நீ முடியாதனால பிரம்மோற்சவம் நிக்காது இல்லையா? போகட்டுமா? நான் போய் தானே ஆகணும். உன் கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீ அப்படி பார்க்காதடா என்ன. இப்ப போறேன் அவ்வளவுதான். ஆனா உன்னை விட்டுட்டு போகல. அண்ணனுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்னு அவன் நினைச்சான். அண்ணன் அவனுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டாரு. அண்ணனுக்கு நல்ல சம்பந்தம் அமைச்சிருக்கு. அண்ணன் புத்தி சரியில்லை. பேசுறதுல எப்போ ஒரு அர்த்தம் இருக்குதானே செய்யும். கம் கம் கம். இவன் பெருமையை எல்லாரும் பேசணும் இல்ல? ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கணும். ஏன் அப்படி பண்றானோ? எங்க இருந்து முளைச்சு வந்தாங்க இவங்கெல்லாம்? ஒரு பயலும் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். என் புள்ளையும் அவங்களையும் ஒன்னா நிக்க வச்சா அப்ப தெரிஞ்சுப்பாங்க. எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் ஒன்றா இருக்காங்க. நாம் இங்கே இருக்கோம் தனியா. ஆனால் அப்பாவோட தர்மம் நம்ம கூட இருக்கு. நமக்கு அது போதும். மா, கல்யாணத்துக்கு போகலாமா? அம்மா நீங்கள் வரீங்க, நாம போகிறோம். ம். Sore somme, sore fos, sore mo, sore mo. Sore somme, sore somme, sore so. Sore somme, sore somme, sore somme, sore somme. வணக்கம். வாங்க வாங்க. எவனையாவது வச்சு செய்யலாம் பார்த்தா எவனும் சிக்க மாட்டேன்னு நினைப்பாங்க. அடிக்கிற போர்ல கிட்னி கிறுக்கு. எப்பவும் ஏதாவது எடக்கா பேசிட்டு இருப்ப, இப்ப ஓரமா ஒதுங்கி நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. மொத்தத்துல ரொம்ப தெளிவாயிட்டீங்கப்பா. யாராவது பொறுப்பு கொடுத்தா சோப்புமா தவிர உங்க அளவுக்குள்ள எங்களுக்கு கெட்டிக்காரத்தானே பத்தாதுப்பா. பணத்தை தண்ணியா செலவு பண்றீங்க. சங்கர் படம் செட்டு மாதிரி இருக்கு. எல்லா கோயிலும் இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா அசந்து போயிருக்கானுங்க. Sore somme, sore fos, sore mo, sore mo. Sore somme, sore somme.
போலாமா? இவங்க யாருன்னே தெரியாதுப்பா. நீ கூப்பிட்டியேன்னு தான் வந்தோம். என்னங்க இங்க வாங்க வாங்க. டேய் என்னடா சொல்றது? வாடா. என்னன்னு நிஜமாவே கூப்பிட்டியா? முன்னெல்லாம் உங்க மாமா இல்லைன்னா உனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்லுவல. இப்போ இதெல்லாம் யாரால? எங்கெங்க இருந்து எங்க சொந்தக்காரன்னு வராங்க. இதெல்லாம் யாரால? என்னாலயா இல்ல எங்க மாமாவாலையா? எல்லாம் என் மேல இருக்கிற மரியாதைனால. வாங்கன்னு கூப்பிடுற வராம நிக்கிறீங்க. அப்பத்துல இருந்து பாக்குறேன் அடம் பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அண்ணன் தான். இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்குவீங்களா? எல்லாரும் முன்னாடி தலகணம் இல்லாம இது எல்லாம் எங்க மச்சானோடது தானே சொல்வீங்களா? அவன் சொல்லுவான், கூப்பிடாமலே வந்திருக்கான் என் மருமகன். உங்களை மாதிரி இல்லாம இது எல்லாமே எங்க மாமாவோடது தானே தலகணம் இல்லாம சொல்லுவான். நீங்க சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியம் இல்ல. யாரும் எதுக்கும் தலைகுனிய தேவையில்லாத. 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசியிருப்பாமா? இல்லை யாராவது இருந்தம்மா? நம்ம குடும்பத்தை வளர்த்ததே அப்பா மாமாவோட உழைப்பு தானே. சின்ன பையனா இருக்கும்போது எதுவுமே தெரியாது. என்ன சைக்கிளில் உட்கார வச்சு இருட்டு பாதையில இவங்க பாட்டு பாடி கூட்டிட்டு போகும்போது கஷ்டம் என்னன்னே தெரியாது. பயங்க எல்லாம் அப்பயே போயிடுச்சு. ரொம்ப யோசிக்கிறத அன்னைக்கே மாத்திக்கிட்டேன். நடக்கிற எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நாம பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்பவும் ஏதாவது ஒரு பண்டிகையை ஏற்பாடு பண்ணி அதில் நாம எல்லாரையும் கலந்துக்க வச்சாரு எங்க அப்பா. அதில் மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டமும் இருக்குமே தவிர இது எதுக்குன்னு யாரும் யோசிக்கல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். எதை பற்றியும் யோசிக்காம அப்பாவித்தனமா இருந்தா கடவுள் பார்த்துப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. நாமளும் அப்பா மாதிரி அப்பாவியாவே இருந்தல மாமா. நமக்கு எதுக்கு இந்த புத்தி செலுத்தணும்? எங்க அப்பா எப்போ 4 பேர் கூட இருக்கணும், 4 பேர் வேணும்னு வர. அது ஏன்னா அப்பா எனக்கு புரியல. நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டப்ப மனுஷங்களை எப்பவும் கைவிட்டுறக்கூடாதுன்னு அப்பா சொன்னப்போவும் எனக்கு புரியல. எதையோ தேடி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, எல்லார்லயும் அப்பா இருக்காரு, எல்லார்லயும் நீங்க இருக்கீங்க. எல்லார்கிட்டையும் ஒரு நியாயம் இருக்கு, எல்லார்கிட்டையும் ஒரு கோபம் இருக்கு, எல்லார்கிட்டையும் பயமும் இருக்கு, எல்லார்கிட்டையும் நல்ல மனசும் இருக்கு. உறவுகள் வேணும்னு நினைக்கிறாங்க, வேண்டாம் நான் வெறுக்கவும் செய்றாங்க. அப்ப புரிஞ்சுது, ரொம்ப யோசிச்சா எல்லாமே பிரச்சனை தான். ஒரு நிமிஷம் கூட நிலையா இல்லாத மனசை வச்சுக்கிட்டு எவ்வளவு சர்க்கஸ் காட்டுறோம், எவ்வளவு ஆட்டம் போடுறோம். அப்படி வழி மாறக்கூடாதுன்னு தான் நம்மளை எப்பவும் அரவணைச்சு போகணும்னு அப்பா நினைச்சிருக்காரு. 7 ஜெனரேஷனை தேடி போகும்போது தான் தெரிஞ்சது, எனக்கு சம்பந்தம் இல்லாதவன் கூட எனக்கு சொந்தமா இருக்கான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து 14 தலைமுறையை தேடி பார்த்தா யாரும் யாருக்கும் அந்நியமா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சொந்தமா தான் இருப்பாங்க. இவ்வளவு சொந்தம் வந்துருச்சுன்னு உங்களை நான் வெறுக்க மாட்டேன் மாமா. எங்க அப்பாக்கு இல்ல, முதல்ல எனக்கு 4 பேர் வேணும். பெரியவங்களை எல்லாம் மறந்துட்டு நான் என்ன சாதிக்க போறேன்? எப்பவும் பாசமும் பந்தமும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்வீங்கல்ல, அந்த அன்பு என் பிள்ளைங்களுக்கு வேண்டாமா? பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வேண்டாமா? மாமா, உன் குடும்பங்கிற தனிப்பட்ட உலகத்துல நீயும் உன் தம்பிங்களும் பங்கு போட்டுக்கிற சந்தோஷத்துல எனக்கு அம்மாவுக்கு ஒரு பங்கு கொடுப்பேன் மாமா. நான் அம்மா உன் கூட இருக்கலாமா? சொல்லு மாமா, நாங்க உன் கூட இருக்கலாம். இருக்கலாமா வேண்டாமா? சொல்லுப்பா, இருக்கலாமா வேண்டாமா?
என் மாமாவும் நானும் பிரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் தள்ளி போல சார். ஒருவேளை இயற்கையை வெல்ல முடியாமல் நான் உயிரிழந்தால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் என் மைத்தினருக்கே சேரும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவன் தான். ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சுக்கிட்டு இப்படி மனசே இல்லாம இருந்துட்டோமோன்னு வெக்கப்பட்டேன். ஆனா அந்த மனுஷன் மொத்த சொத்தையும் உனக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய மனசோட இருக்க முடியுமா? மொத்த சொத்தையும் யோசிக்காம எழுதி வைக்க முடியுமா? நம்ப முடியாததெல்லாம் வாழ்க்கையில நடக்கும்பாங்க. ஆனா அதையெல்லாம் நான் நம்பினதில்லை. நான் அந்த தம்பியை பார்த்த பிறகுதான் நம்பினேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஃபேக்டரியை விற்கலான்னு யோசனை வந்தப்போ அதை விற்கணுங்கிறதுக்காக இல்லடா. ஒருவேளை உங்க அப்பா மனசு மாறி விற்கிறதுக்கு சம்மதிச்சா அதுக்கப்புறம் உங்க அப்பா பேர் இருக்காதுல்ல, அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எப்பவும் ஏதேதோ கெட்ட சிந்தனைங்க. அந்த மாதிரி நான் சிந்திக்கிறப்பெல்லாம் எங்கேயாவது கூட்டிட்டு போய் என் மனசை மாத்துவீங்க நீயும் உங்க அப்பா. அந்த 2 நிமிஷம் எவ்வளவு நல்லா இருக்கும்டா. 2 நிமிஷமே அப்படி இருக்கும்போது வாழ்க்கை மொத்தம் அப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்க அன்பு மட்டும் என் சின்ன புத்திக்கு புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன மாதிரி ஒரு கெட்டவன் இருப்பான். என்ன மாதிரி ஆளுங்களாலதான் ஒவ்வொரு குடும்பமும் இப்ப பிரிஞ்சு கிடக்குது. என்னையோட என் கெட்ட புத்தியில போயிடுச்சு. இப்போ ஒன்னும் புரிஞ்சுக்கிட்டா, ஸ்ரீராமச்சந்திரன் உங்க அப்பா. நானும் மாறோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்க அப்பா ஸ்ரீராமச்சந்திரதா. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவேன்னு அப்புறம் கண்ணிலேயே படல. எங்க போயிட்ட? அதோ சாமி வந்துருச்சு பாருங்க.